நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காடும் நானும் புதுமையான மனிதன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன். கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடிவினின் கூடாரமாய் மாறிவிடக் கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகலேசமாய் மாறிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்திலே புதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கி சாப்பிட்டு தடகத்தை இஷ்டப்படுத்துகிறதே மீன். அதை போல என்னை குற்றவாளி என்கிறார்களே, இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலே கொஞ்சம் தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள காட்டாளர்களை எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். பாட்டொழிக்கும் குயில்களின் பாதையிலே படமெடுக்கும் பாம்புகள் எழுந்திருக்கின்றன. தென்றலை தீண்டுகளை நான் தீயை தாண்டிருக்கிறேன். கேளுங்களின் கதையை திருப்பதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இந்த திருவடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கு நான் விதிவிலக்கா? ரங்கூன் என் உயிரை வளர்த்தது, உயர்ந்தவனாக்கியது. கல்யாண கோலத்தில் இருக்கும் என் தங்கையை காண வந்தேன். மோசடி வழக்கிலே ஈடுபட்டு உங்கள் முன்னால் நிற்கிறாளே, இதோ இந்த ஜாலக்கார ஜாலி. இவள் வலையிலே விழுந்து நானும் ஒருவன். பணப்பட்டியை பறிகொடுத்தேன், பசியால் திரிந்தேன், மெலிந்தேன், கடைசியில் பைத்தியமாக மாறினேன். காண வந்த தங்கையை கண்டேன், கண்ணற்ற ஓவியமாக, ஆம் கைம்பெண்ணாக. தங்கையின் பெயரோ கல்யாணி, மங்களமான பெயர். ஆனால் கழுத்திலோ மாங்கல்யம் இல்லை. செழித்து வாழ்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது. கையிலே பிள்ளை, கண்ணிலே நீர். கல்யாணி அடைந்தால் கல்யாணிக்காக நான் அடைந்தேன். கல்யாணிக்கு கருணை காட்டினார்கள் பலர். அவர்களுடைய காலைய சிலர் கைமரக அவர்கள் காதலை கேட்டனர். கொலை வழக்கிலே சம்மந்தப்பட்டு கைதியாக நிற்கிறானே, இந்த கொடையன் வேணு. இவன் பகட்டால் மயக்கம் விட்டான் என் தங்கையை. நான் மட்டும் தடுத்திருக்காவிட்டால் என் தங்கை அப்பொழுதே தற்கொலை செய்து கொண்டிருப்பாள். கடவுள் பக்தர்களும் கல்யாணியை காப்பாற்ற வந்தார்கள். பிரதி உபகாரமாக அவள் கடைசின் பார்வையை கேட்டு அவர்களுடைய தலைமையானவன் இதோ இந்த பூசாரி. கல்யாணியின் கற்பை காணிக்கையாக கேட்டிருக்கிறான், பராசக்தியின் பெயரால், உலக மாதாவின் பெயரால். கல்யாணி புழுவாக துடித்தபடியாவது உலகத்தில் உயிரோடு இருந்திருப்பாள். அவளை தற்கொலைக்கு தூண்டியது இந்த பூசாரிதான். இந்த இரக்கமற்ற உலகத்தில் தன் குழந்தையை விட்டு செல்ல அவள் விரும்பவில்லை. ஆதரவற்ற துடித்து தாவதை விரும்பவில்லை. அவளே கொன்று விட்டாள். விருப்பமானவளை கொள்வது விந்தை அல்ல. உலக உத்தம காந்தி, அகிம்சா மூர்த்தி, ஜீவகாருண்ய சீலர், அவரே நோயால் துடித்துக் கொண்டிருந்த கண்டுகுட்டியை கொண்டுவிட சொல்லியிருக்கிறார். அது கஷ்டமுடைய காலம் சகிக்காமல் அதே முறையை தன் கையாண்டிருக்கிறார் கல்யாணி. இது எப்படி குற்றமாகும்? வெளிநாட்டிலிருந்து வந்த தமிழனுக்கு வாழ வழியில்லை. தமிழ்நாட்டிலே பிறந்த பெண்ணுக்கு வாழ்வதற்கு பாதுகாப்பு இல்லை. என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தார். கோடீஸ்வரன் வீட்டு பள்ளிகளிலே ஒரு நாள், மாலத்தை விலை கொண்டிருந்தார் மாளிகைவாசியின் மடியிலே ஒரு நாள். இப்படி ஓட்டிருக்கிறார் மக்களை. இதைத்தான் அந்த நீதிமன்றம் விரும்புகிறது. பகட்டு என் தங்கையை விரட்டியது, பயந்து ஓடினாள். பணம் என் தங்கையை துரத்தியது, மீண்டும் ஓடினாள். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது. ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓட்டத்திற்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கிருக்க வேண்டும். இந்த சட்டத்தை நெட்டுவோர் செய்தார்களா? வாழ விட்டார்களா என் கல்யாணியை? குற்றவாளி யார் வழக்கிற்கோ வக்கீலாக வாதாடுகிறார். இல்லை, யார் வழக்கிற்கும் இல்லை. அதுவும் என் வழக்கு தான், என் தங்கையின் வழக்கு. தங்கையின் மானத்தை அழிக்க என் மாவழிக்கு புத்தி புகிட்ட அண்ணன் ஒரு இதில் என்னவர்? கல்யாணி தற்கொலை செய்து கொள்ள முயன்றது குற்றம், குழந்தையை கொன்றது குற்றம், மதப்பூசரியை தாக்கியது குற்றம். இத்தனை குற்றங்களுக்கும் காரணம் யார்? யார் காரணம்? கல்யாணியை கஞ்சிக்கு வழியில் அலையவிட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா? இல்லை, விதியின் பெயரை சொல்லி வயிறொழுக்கும் வீரர்களின் குற்றமா? பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை வளரவிட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா? அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவைத்த வஞ்சகர்களின் குற்றமா? கடவுள் பெயரால் காமலை நடத்தும் போலி பூசாரிகளை நாட்டிலே வளரவிட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா? அல்லது கடவுளின் பெயரை சொல்லி காலசேவம் நடத்தும் கயவர்களின் குற்றமா? இந்த குற்றங்கள் களையப்படும் வரை குணசேகரங்களும் கல்யாணிகளும் குறையப் போவதில்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கையில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம்.